Taste the Daily. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதித்துள்ளதே தவிர உயரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்றாட வாழ்வாதாரத்திற்கே தற்போது கஷ்டப்பட்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியெலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நிறைவேற்றலை இது வரைக்கும். இந்த 4.5 ஆண்டில் பார்த்திங்கன்னா அவங்க அடித்தர மக்களை இன்னும் அடித்தட்டத்தில் கீழே தான் கொண்டு போயிட்டாங்களே தவிர கீழே இருக்கிறவங்க மேலே வரல. சரிங்களா, மேலே இருக்கிறவங்க மேலே உயர்ந்து தான் போகிறாங்க. கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும். அவங்கள முதல் அவங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா, நான் ஒரு டிரைவராக இருக்கேன், என்னுடைய தொழிலில் தான் அவங்க முதல் கை வச்சாங்க. கட்டின என்னுடைய வண்டிக்கே 6 வருஷத்துக்கு திருப்பி ரீடாக்ஸ் கட்ட வச்சாங்க. 15 வருஷத்துக்கு அந்த வண்டிக்கு டேக்ஸ் கட்டியிருக்கேன். அப்போ நான் எப்படி உயர முடியும்? தேர்தல் நேரத்தில் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றலைண்ணா. திருப்பி அதையே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி திருப்பியும் அதை என்ன பண்ணுவாங்க, அதையே தான் இப்போ கொண்டு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் இப்போ அவருக்கு ரோட் ஷோலாம் பண்ண தேவையில்லை, மக்களுக்கு சொன்னதை செஞ்சாலே போதும், நாங்கள் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுவோம். எவ்வளோ மார்க் போடுங்க? 10க்கு எவ்வளோ மார்க்கு? சாரி, அதுக்கு மார்க்கே சொல்ல முடியாதுண்ணா. அவருக்கு 0 தான்ண்ணா. இப்போ இருக்கிற ஆட்சிக்கு 0, அவ்வளோதான். அதே மாதிரி பஸ் ஃபேர் என்ன கேட்க போனால் அந்த லேடிஸ்க்கு கொடுத்தது வேஸ்ட்டு தான். அது காசுக்கு பே பண்ணிட்டே போட்டோம். அது எதுக்கு தேவையில்லாமல் அதை அவங்கவுங்க பே பண்ணிட்டு போட்டோம், அவங்கவுங்க சம்பாதிக்கணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் எனக்கு பிடிக்கல. எதுக்கு லேடிஸ் கொண்டு ஃப்ரீயாக கொடுக்கும்? அவங்களே பே பண்ணிட்டு போட்டோம். அந்த மகளிர் கொடுக்கறதுக்கு அது ஏழைங்க தான் வாங்குறாங்க, அது எங்களுக்கு வர்றது இல்லை, அது ரோட்டில் இருக்கவங்க தான் வாங்குறாங்க. அதுதான், அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. பஸ் இது எனக்கு கட் பண்ணலாம், தேவையில்லாது. மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் இதுவாகுது. அது கண்டிப்பாக கஷ்டப்படுறோம். அது சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க, எல்லா விலைவாசி ஏறி தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக எந்த அளவுக்கும் இந்த கவர்மெண்ட் சரியான நடைமுறை இல்லை. ஓகேவா? தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிருக்கு. ஆமாம், கொடுத்தாங்களா? கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் கொடுக்கல. 4.5 ஆண்டில் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் நாங்கள் ஒரு மனு கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே அலட்சியமாக அது பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அலைச்சல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஆனால் இப்போ 2000 ரூபா போடுறேங்கிறாங்க, ஆனால் 1500 தான் வருது. அந்த 500 ரூபாய்க்கு நான் அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா 6 மாதம் பணம் நின்றுது. இடைக்கே இப்போ பார்த்திங்கன்னா நகராட்சியில் ஒரு கூண்டு மாதிரி தராங்க. அதுக்கே நடைபாதைகளுக்கு அது கட்சிக்காரங்க மட்டும்தான் வாங்குறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும், அதுக்கு அப்ளை போடுங்க, அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வருங்கிறாங்க. நான் அப்ளை பண்ணி 3 மாதம் ஆகுது, எனக்கு இன்னும் அது கார்டு வரல. வந்தால் தானே நான் ஒரு பெட்டி கடை போட்டு உட்கார முடியும்.